மிகப்பெரிய எதிரி யாருன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சில சமயம் அந்த எதிரி நமக்கு வெளியில எங்கேயும் இல்ல, நமக்கு உள்ளே தான் இருக்கான். இன்னைக்கு ஒரு சின்ன கதை மூலமா நம்மளோட உண்மையான பலவீனங்கள் என்னென்ன, அதை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வரிகள் பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. ஒருத்தர் தனக்கு தெரியாமலேயே தன்னை எப்படி ஒரு பலவீனமான ஆளா மாத்திக்கிறாருன்னு இது சொல்லுது. வாங்க இது ஒரு கதை வழியா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். உங்க வாழ்க்கையில நீங்களே உங்களுக்கு தடையா இருந்திருக்கீங்களா? ஒரு சூப்பரான வாய்ப்பு வரும்போது ஐயோ வேணாம், இது நம்மால முடியாதுன்னு சொல்லி பின்வாங்கினதுண்டா? சரி, நாம பார்க்க போற ரவி என்ற பையனும் அப்படித்தான். அவனோட கதையை தான் இப்போ நாம பார்க்க போறோம். ரவி இருக்கானே, அவன் கிளாஸ்லயே செம பிரைட் ஸ்டூடெண்ட். அவனுக்கு ஸ்கூல்ல ஒரு முக்கியமான குரூப் ப்ராஜெக்ட் ஒன்று கொடுக்கறாங்க. ஆனா பாருங்க, இந்த ப்ராஜெக்ட் தான் அவனுக்கு ஒரு பெரிய சவாலா, ஒரு எதிரி மாதிரியே மாறிடுது. இந்த சவாலை ஜெயிக்கிறதுக்கு பதிலா ரவி என்ன பண்ணான் தெரியுமா? தன்னை சுத்தி 4 பெரிய சுவர்களை அவனே கட்ட ஆரம்பிச்சிட்டான். அந்த சுவர்கள் தான் அவனை கொஞ்சம் கொஞ்சமா தோல்வியை நோக்கி இழுத்துட்டு போச்சு. குழுவுல எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது ரவி மனசுல ஒரு பிரமாதமான ஐடியா வந்துச்சு. ஆனா நான் சொன்னா மத்தவங்க என்ன நினைப்பாங்க, சிரிச்சிருவாங்களோ, இந்த சின்ன பயம் அவ்வளவுதான் அவனோட வாயை அப்படியே கட்டி போட்டுடுச்சு. அந்த சூப்பர் ஐடியா மனசுக்குள்ளேயே செத்து போச்சு. இதுதான் அவன் கட்டுன முதல் சுவர், பயம். அடுத்து அவனுக்கு கொடுத்த வேலையை பத்தி இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலான்னு அவனுக்கு தோணவே இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும்னு ஒரு நினைப்பு. புதுசா எதையும் கத்துக்க அவன் தயாராவே இல்ல. இதுதான் அவன் கட்டின 2வது சுவர், அறியாமை. அவன் டீம்ல இருந்த இன்னொருத்தர் ஒரு யோசனை சொன்னாரு. ரவி அதை காது கொடுத்து கூட கேட்கல. தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணி அந்த நண்பரோட மனசையும் நோகடிச்சிட்டான். இதனால டீமுக்குள்ளேயே ஒரு மாதிரி விரிசல் வந்துருச்சு. இது இணக்கமின்மைங்கிற 3வது சுவர். கடைசியா அவங்க டீம்ல இன்னொருத்தர் தான் வேலையை முடிக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு. அவருக்கு எப்படி உதவி செய்யணும்னு ரவிக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவன் செய்யல. அது ஏன் வேலையிலன்னு சிம்பிளா ஒதுங்கிட்டான். அவனோட இந்த சின்ன சுயநலம் அந்த டீமோட மொத்த பலத்தையுமே காலி பண்ணிடுச்சு. இதுதான் 4வது சுவர். சரி, இப்படியே போச்சு. அந்த முக்கியமான நாளும் வந்துருச்சு. பிரசன்டேஷன் பண்ண வேண்டிய நாள். ரவி அவன் கட்டின அந்த 4 சுவர்களுக்குள்ள அவனே மாட்டிக்கிட்டு நிக்கிறான். வெளியில சவால் காத்துட்டு இருக்கு. ஆனா இவன் உள்ளே ஒரு கைதி மாதிரி இருக்கான். என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பயம், அறியாமை, சண்டை போடுற குணம், உதவி செய்யாத மனசு, இந்த 4ம் ஒருத்தரை சுத்தி ஒரு கோட்டை மாதிரி இருந்தா அவரால எப்படி ஜெயிக்க முடியும்? ஆமா, அதுதான் நடந்தது. ஒரு பெரிய சரிவு, தவிர்க்கவே முடியாத ஒரு சரிவு. பாத்தீங்களா என்ன ஆச்சுன்னு? அவன் மனசுல இருந்த அந்த பயம் அவனை ஸ்டேஜ்ல தெளிவா பேச விடல. அவன் கத்துக்க மறுத்த அந்த அறியாம கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம பண்ணிடுச்சு. அவனோட அந்த பிடிவாதமும் சுயநலமும் கூட இருந்த நண்பர்களையே அவன்கிட்ட இருந்து தள்ளி வச்சது. கடைசில என்ன ஆச்சு? அந்த ப்ராஜெக்ட்ங்கிற சவால் ரொம்ப ஈஸியா ரவியை ஜெயிச்சிடுச்சு. அப்போ இங்கே உண்மையான பிரச்சனை அந்த ப்ராஜெக்டே கிடையாது இல்லையா? ரவியோட உண்மையான எதிரி வெளியில இல்ல, அவனுக்குள்ளேயே தான் இருந்திருக்கான். ரவி அவனுக்கே தெரியாம தோல்விக்கு ஒரு ரொம்ப சுலபமான டார்கெட்டா மாறிட்டான். நாம முதல்ல பார்த்த அந்த குரல் எவ்வளோ கரெக்டா சொல்லுது பாருங்க. பயம், எதையும் தெரிஞ்சுக்காத அறியாம, மத்தவங்களோட ஒத்துப்போகாத குணம், அப்புறம் யாருக்கும் உதவாத மனசு. இந்த 4 விஷயமும் ஒருத்தர்கிட்ட இருந்துச்சுன்னா எதிரிக்கு அவரை ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். சோ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப சிம்பிள். நம்ம வாழ்க்கையோட உண்மையான பலவீனம் நமக்கு வர்ற சவால்கள் இல்ல, அது நமக்குள்ள நாமளே உருவாக்கிக் கொள்றதுதான். நமக்குள்ள இருக்கிற இந்த சின்ன சின்ன பலவீனங்களை நாம ஜெயிச்சிட்டாலே போதும், வெளியில வர்ற எந்த பெரிய சவாலையும் நாம ஈஸியா ஜெயிச்சிடலாம்.